கேஜெட்ஸ் நியூஸ் 7. நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம். அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, வெளிநாட்டில் வாங்கின மொபைல் ஃபோன்ஸ் எப்படி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரப்பையோ இல்லை வேறு நாடுகளுக்கு அவங்க போகிறப்பையோ அதோட கண்ட்ரி கோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் இருக்கும். அதாவது லைசன்ஸ் கீ இதை மாதிரி கேட்கும். சிம் நெட்வொர்க் அன்லாக் பின் அண்டு பார்த்தீங்கன்னா சிம் இதை மாதிரி கேட்கும் உங்களுக்கு. அதாவது குறிப்பிட்ட ஃபோனும் இல்லை, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இந்த பிரச்சனை இருக்குது. மற்ற ஃபோன்கள் வெளிநாட்டில் வாங்குகிற நண்பர்கள் அவங்க வீட்டுக்குன்னு வாங்குகிற ஃபோன், அப்படி இல்லை நண்பர்கள் இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிற ஃபோன்ஸ், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகிற மாதிரி அதோட ஐபி அட்ரஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஐமி நம்பர் அங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாடு இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே எங்கே வாங்குறீங்களோ அந்த நாட்டுக்குள்ளே எந்த மூலையிலையுமே அது வேலை செய்யும். இந்தியாவுக்குள்ளே வேறு ஏதோ நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த ஐமி நம்பரையும் ஐபி அட்ரஸையும் அன்லாக் பண்ண சொல்லி இப்போ நான் இமேஜில் காட்டணும் பார்த்தீங்களா, இது போல் உங்களுக்கு காட்டும். சிம் நெட்வொர்க் அன்லாக் பின் அப்படின்னு கேட்கும். இதுக்கு நம்ம இந்தியாவுக்கு இப்போ ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வரோம் அன்லாக் பண்ண சொல்லுதுன்னா அதுக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 to ஒரு 1500 செலவாகும். இதே நீங்கள் இருக்கிற நாட்டில் வாங்க போகிற நாட்டில் அந்த ஷோரூம்லேயோ கடையிலையோ நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அந்த இடத்துல இது எல்லா நாட்டிலையும் இது வேலை செய்யுமான்னு கேட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் மொபைலை வாங்கிட்டு வந்துட்டு அதை அன்லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமங்க. இது எதனால் நான் அந்த பதிவு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே அன்லாக் பண்ணுறதுக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிறது, என்ன பண்ணுறது, எவ்வளோ செலவாகுங்கிறது ரொம்ப இது பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அன்லாக் பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன் அது கேட்கணும் அப்படின்னா, அங்கேயே கேட்கணும். இது மாதிரி இது எல்லா நாட்டிலையும் வேலை செய்யுமா, எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டுங்க. ஏன்னா அங்கே வெறும் 80 ரூபா நம்ம ஊர் காசுக்கு இப்போ இங்கே இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை 2000 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா உங்கள் நாட்டில் வாங்குகிற இடத்துல அதை செலவு பண்ணிங்கன்னா அவனை அதை அன்லாக் பண்ணி கொடுத்தானா வெறும் 100 ரூபா இல்லை 200 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இந்தியாவுக்கோ வேறு ஏதோ நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அன்லாக் பண்ண நினச்சிங்கன்னா அது 2000 ரூபா 1500 ரூபா எக்ஸட்ரா கூட ஆகலாம், இல்லை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு கூட போகலாம். ஆனால் உபயோகப்படுத்த முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம், ஆனால் ரொம்ப செலவாகும். அதை நீங்கள் அந்த நாட்டிலே கவனமாக செஞ்சு பண்ணிக்கங்க. இதனால தான் இந்த பதிவை முக்கியமாகவே போடுறேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மற்றது நல்ல தகவலோட மீண்டும் கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.